வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனிங் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன்லேயே பிரேக் பண்ணாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது சப்போர்ட்டும் பிரேக்கு ரெசிஸ்டன்ஸும் பிரேக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு ஹை, ஆனால் ஹரியான வால்டைல் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இந்த இடம் வரப்போ நம்ம வந்து ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தோம், மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து. ஆனால் சடன் ஃபால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணாங்க, பெருசாலாம் மூவ் ஆகல, மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த இடம் நடக்கிறப்ப மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸில் வந்து மேனிபுலேஷன் நடந்துச்சு, அதை காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வச்சுருக்கோம், 24,500 புட் ஆப்ஷன் ஒரு செட் வச்சுருக்கோம். ரைட் சைடில் வந்து 24,500 கால் ஆப்ஷன் வச்சுருக்கோம். மார்க்கெட் இடையில சென்ட்ரலில் ஃபீச்சர் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இந்த கேண்டில் லோ தான் 24,630 ஃபீச்சரோட லோ. இந்த லோ வரப்போ தான் இந்த ஹை இருந்துச்சு 198 ரூபா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் சைடு பார்த்தோம்னா மார்க்கெட் 220 ரூபா இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் சைடு போயிட்டே இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டவுன், கால் சைடும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது, புட் சைட்லேயும் இறங்கிட்டே இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 சைடும் பிரீமியம் இந்த ரேஞ்சுக்கு பிறகு பிரீமியம் தான் இறங்கிடுச்சு. 1 மணிக்கு பிறகு ஃபுல்லாக பிரீமியத்தை தான் கிடச்சாங்க 1 மணிக்கு பிறகு. சரி, ஓகே. அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த செட்டப் நடக்கலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருங்க. பேங்க் நிஃப்டியில் அப்படி தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க. ஓப்பனே வந்து இந்த நம்ம ஆல் டைம் ஹை, ஆக்சுவலாக வந்து 56,098 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை. ஓப்பனே ஆல் டைம் ஹைக்கு மேலே கொடுத்து அங்கேருந்து தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்சைடு போகிற மாதிரி காட்டிட்டு திருப்பி இந்த இடத்து பிரேக் பண்ணிச்சு. ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட்டும் வரல. மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டாலே இருந்துச்சு ஒழிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் அது மறந்து போயிடுது, அதுக்குள்ளே முடிச்சு. நம்ம சென்செக்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்பு, இதுலேருந்து அப்சைடு போக வாய்ப்பு, இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க கூட ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருந்தோம். பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 650 950 ஒரு 300 பாயிண்ட் இருந்துச்சு. இதுலேயுமே இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகிறப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் போகவே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த புல்லிஷ் கேண்டில் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்தது, அந்த சப்போர்ட் எடுக்கவே இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து லேசாக மேலே முடிஞ்சிருக்கு. ஆனால் இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டிலுக்கும் ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இது வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது 24,420 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் விட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,601 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,748 அப்படிங்கிற செகண்ட்ஸ் இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,845. தேர்டுங்கிறது இன்னையோட ஹை. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்னையோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 24,502 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,404. தேர்டு வந்து 24,220. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பிரேக் பண்ணக்கூடாது. இந்த சப்போர்ட்டை உடைக்காமலே இதுலேருந்து அப்சைடு பண்ணால் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. அது எப்போனா இந்த இடத்துல பிரேக் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நேற்று அப்படி தான் இருந்துச்சு, இன்னும் ஒரு 4-5 நாளாக அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் முக்கியமானது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 24,750 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் இருக்குது. அதே சமயத்தில் ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட்டில் வந்து செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது வாய்ப்பு. நம்ம டே கேண்டில் செட்டப் சொல்லியிருப்போம், ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருப்போம். அதுபடி பார்த்தா இந்த இடம், இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அப்சைடு திரும்புறது வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். 200 பாயிண்ட்ஸ் மேலே இந்த இடத்துல இறங்குறது வாய்ப்பு இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுமே ஒரு கிளியரான மார்க்கெட்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது மார்க்கெட். அதாவது எல்லாம் ஈவனாக இல்லாமல் இருக்காது. ஈவனாக இல்லைனாலே மார்க்கெட்டில் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்திலேயே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். அப்படியே மேலே அப்சைடு போனாலும் இந்த ரேஞ்சு தாண்டுறது கொஞ்சம் சிரமம். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா மட்டும்தான், அது தேர்ட் டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போகும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காலைல வந்து அந்த டே கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் கொடுத்து மார்க்கெட் இறக்குனாங்க கீழே. அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ டபுள் டாப் ஏரியாவில் இருக்குது. இதுபடி பார்த்தாலும் பேங்க் நிஃப்டி இறங்குற செட்டப்பில் தான் இருக்குது. நிஃப்டியும் கிட்டத்தட்ட இறங்குற செட்டப்பில் தான் இருக்குது. இதில் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஒருவேளை இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அதாவது இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் இருக்குது. நிஃப்டியும் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. அந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபாலுங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,722. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா 56,016 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்ட் பொறுத்தவரைக்கும் 56,200. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம். இன்றைக்கி போன லோ தான் 55,455 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 55,194 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 54,587. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சு செகண்ட் வரைக்கும் போய்ட்டு ஃபால். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த அதாவது நிஃப்டிலேயும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா தான் மார்க்கெட்டில் புல்லிஸ். அது வரைக்கும் மார்க்கெட்டில் செல் அண்ட் ரைஸ் தான். அதுபோல் பேங்க் நிஃப்டியும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. இல்லை செகண்டை தொட்டாலே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சு செகண்ட் சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. இதுலேருந்து அதாவது மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான். இங்கேருந்து ஒரு சின்ன அப்சைட் போய்ட்டு திரும்பி டவுன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி தான் நிஃப்டிலையும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி அதே போல் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்சைடு போய்ட்டு திருப்பி ஃபால் ஆகிறது தான் வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டியோட செட்டப் தான், வேறு எந்த பெரிய மாற்றம்லாம் இல்லை. நிஃப்டி ஸ்டைலில் தான் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரும். கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 80,000 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது இப்போ இந்த செட்டப் நிஃப்டியோட ஸ்டைலில் தான் இதுவுமே இருக்குது. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 80,961 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,456 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 81,774. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்தோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 80,575 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,320 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 79,500 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் செகண்ட் வரைக்கும் போய்ட்டு இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த தேர்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வாய்ப்பு மூணுலேயும் ஒரே ஸ்டேடாக சொல்லியிருக்கோம். இந்த செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் அப்சைட் லேசாக மூவ் ஆகிறது, பெருசாக மூவ் ஆகாது. அதாவது ரீடெஸ்ட் இறங்கிட்டு திருப்பி மேலே போய்ட்டு மறுபடியும் ஃபால் தான் ஆகும். அந்தமாதிரி செட்டப் தான். இந்த அளவு வந்தால் ஒரு சின்ன ஃபுல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 79,500 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.